வாங்க மாடி தோட்டத்தில் தக்காளியை பார்க்கலாம். தக்காளி நிறையா இருக்குது. இது தர்பூசணி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. தக்காளி தான் ஹெவியாக இருக்காங்க. நிறைய பறிச்சிட்டேங்க. 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு தக்காளி நிறையா பறிச்சிட்டு காய வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி செடி பிடுங்கி வச்சுருக்கிறேன். மருந்து தான் வாங்கி போடணும். தக்காளி செடி தான் நிறையா இருக்குது. தக்காளி செடி தான் ஹெவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொரு தக்காளி செடி பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். நீங்களும் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சேர். இந்த சேரில் 4 சைடு ஓட்டை போட்டு 4 தக்காளி செடி வச்சாச்சு. 4 தக்காளி செடி ஒரே இதில் வச்சுட்டு இதில் தக்காளி நல்லா காய்க்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, சென்டரில் ஒன்று. இந்த சைடு வச்சேன், அது காஞ்சிருச்சு. 4 சைடு ஓட்டை போட்டு ஒரே இதில் 5 செடி வைக்கலாம். இந்த சேரு வேஸ்ட்டு சேர் இருந்துச்சுன்னா அதில் வைங்க. நல்லா சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது. நல்லா உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்தா தான் நல்லா காய்கறி வேஸ்ட்டு, பழம் வேஸ்ட்டு, நம்ம வீட்டில் என்ன வைக்கிறோமோ பருப்பு கழுவு தண்ணி, அரிசி கழுவு தண்ணி எல்லாமே கொடுக்கலாம். இல்லை செம்பருத்தி